Hi friends, welcome to ZAara Treat channel. நம்ம இப்ப பார்க்க போற ரெசிபி வடகரி. வடகரிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன். 3 பூண்டு பல்லு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இப்ப வடை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சு எடுத்து வந்தாச்சு கடலைப்பருப்பை. இப்போ நம்ம இதை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இட்லி பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு இட்லி சட்டிக்குள்ளே வச்சுருங்க. தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு எடுப்போம். இது ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். மூடி போட்டு மூடி வச்சாச்சு. 3 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் காரத்தூள் கலந்தத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், விரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு. பெருசாக நம்ம தாளிக்க போகிறோம். இது 10 நிமிஷம் ஆறட்டும் அந்த வடகரி. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா கொஞ்சம் காஞ்சி வரட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சு இந்த சோம்பு சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. எடுத்து வச்சுட்ட பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினா சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அப்போதான் நல்லா வதங்கி வரும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த காரத்தூள், கலந்தத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டுங்க. மசாலா நல்லா கொதிச்சு வரணும். இதை காட்டு.
நல்லா கொதிச்சு வருது. நம்ம பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம அந்த வேக வச்சுருக்க வடகறியை போட்டு எடுக்கணும். அதில் அது நல்லா வரும். நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உள்ள வடகறியை. அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் மசாலாவோட. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். இந்த வடகறிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. மசாலா நல்லா வெந்து வரணும். மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம பரிமாறலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடகறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.